இளவரசியாக ஆணவத்துடன் வாழ்ந்து வந்த அல்லவா, அந்த ஆணவம் ஒரே ஒரு நொடிப்பொழுது அனைத்தும் பாழாக்கி காட்டுகின்றேன் பார். சென்று ஓட எடுத்துனா போ. நாடாண்ட மன்னன் தங்கை என்ற கரத்தில திரு ஓடி ஏந்தி நாடு நாடாக வீதி வீதியாக சென்று இவள் பிச்சைக்க வேண்டாம். அதை நான் பார்த்து வேண்டாம். கொண்டுவாடா திருவாட அடி வாங்க போறான். நீ சொன்னா கேவலம் உங்களுடைய கால் பட்டு இந்த தீவத்தை நான் எடுக்க வேண்டுமா? எடுக்க முடியுமா? முடியாது. நாங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை சாப்பிடும் போதே உனக்கு இதுமா புரியுதுமா? சாப்பிட்டு வச்ச எச்சி சாப்பிடும் போது எடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது. ஒரு பெண் எப்பொழுது ஒரு ஆணவனை பார்த்து ஏழாமலை பேசுகிறாள், அப்பொழுது அவ்விடத்திலே ஆணவம் தலைவர் தாழ்கின்றது. ஒரு நேரத்தில் வில்வளைக்கின்ற வேலையில குரு சக்கரத்திலே கர்ணனை பார்த்து ஏழமாக பேசினாள் பாஞ்சாலி. ஆகையால் படாத துன்பப்பட்டாள். அது போல என்னை பார்த்து நீ ஏழமாக பேசினாய், அதற்காக நீ படுகின்ற பாடு. ஒரு பெண்ணின் வாழ்வு முன்னால் அழுது விட்டது என்பது ஒரு பெண்ணின் வாழ்வு முன்னால் அழுது விட்டது. இந்த உலகத்துல எங்கதான் கொண்டு நடக்கல, எங்கதான் கற்பழிப்பு நடக்கல. நீ கேக்குறா கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற நாய நாய் யாரு? எப்படி போனா? வீதி வீதியாக தெரு தெருவாக சென்று மடியாந்தி அம்மா தாய என்று பிச்சளைக்கு வேண்டாம். முகத்தில் விழுக்காது. சாப்பிடுறேன் நான் முந்திரி ஒரு ரூபா போடுறேன். கம்நாட்டி நீயே எங்கட சம்பளம் ஒரு ரூபா போடலாமா? அவளுக்கா நிஜமா என்ன பண்ண போறா? எதிரோ இது என்ன சாதனை ஆண்டவா? என்னை பெற்றெடுத்த மாத எனக்கு நேரம் இந்த குறைகளை பார்க்க கூடாது என்பதற்காக தான் நினைவுக்கு புரிந்து சென்று விட்டாயா? பெற்றெடுத்த தந்தை உறுதுணையாக காலமாக என்னோடு இருந்தார். சதிகாரர்கள் செய்த சூழ்ச்சியை நீ
பிறந்ததப்பா நான் வாடுகின்றேன் அப்பா. அரண்மனையை சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்ந்த நான் இந்த கரத்தில் திருவோடி ஏந்தி படுபாவி ஆண்டவா தாய் தந்த பிச்சையிலே தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, இங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அழுதேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, எங்கள் பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. தாய் தந்தை பிரிந்து உடன் பிறந்த இந்த பாவிக்கு நிலை நேரம் வேண்டுமா இறைவா. அரண்மனையிலே பிறந்து நாடாளுமன்ற கட்சிக்கு மகளாய் பிறந்து நான் ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்வேன் நினைத்து பார்த்தேனே. இந்த பாவியின் நாடு இப்படி மாறும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை ஆண்டவா. கண்மூடி கண் திறப்பதற்கும் இந்த பாவியின் வாழ்வு திசை மாறிவிட்டது ஆண்டவா. தாயே வள்ளியம்மா, என் தாயும் தந்தையும் பிரிந்து இந்த பாவியை காணுவது போலவே வள்ளியம்மாள் தாயே, என் தாயும் தந்தையின் உடன் பிறந்த அண்ணனை பிறந்து நான் வாடுவதைப் போல கண் கலங்கி நிற்பதைப் போல தாயே, நீ பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர குழந்தைகள், பேத்திகள், நீ பெற்றெடுத்த மகள்கள் அனைவரும் இத்தனை ஆண்டு காலமாக எங்களோடு இருந்து நல்வழி நடத்தி எங்களை விட்டு பிறந்து சென்று விட்டீர்களே என்று நினைத்து கண் கலங்கி வாடுகின்றார்கள் அம்மா. நீங்கள் இறந்த இந்த 30 நாளையும் நினைத்தவர்கள் எண்ணி எண்ணி அழுது தாயே நினைவால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அம்மா. செல்வங்களே, நான் இறந்தாலும் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று அம்மா, உன்னுடைய பிள்ளைகள் உன் நினைவால் வாடுகின்றார்களே அம்மா. உங்களிடம் வேண்டாம் செல்வங்களை, உங்கள் அருகாமையில் நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் நீ கலந்து எங்கள் தாய் அவர்கள் தந்தை எங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் நல்லது ஒரு முறையிலே என் தாய் எங்களை நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் அழுகின்றன. உன் மகள்கள் அனுமதி செல்வத்தை கேட்கவில்லையா தாயே? உன்னுடைய மகள்கள் சாந்தி, செல்வி, கஸ்தூரி, சிவகாமி, 5 பெண்கள் அனுமதி செவிகளுக்கு கேட்கவில்லையா தாயே? இத்தனை ஆண்டு காலமாக அவர்களோடு இருந்து வாழ்க்கை சென்று நல்வழி நடத்திய தாயே வள்ளியம்மா, நான் என் தாய் தந்தையை பிறந்து என்னுடன் பிறந்த அண்ணனை பிறந்து நான் எப்படி வாடுகின்றேன், அதே போல் உன்னுடைய பிள்ளைகள் வாடுகின்றார்கள் அம்மா. அம்மா எனக்கு தாயர் பிறந்த இடம், அம்மா எனக்கு கர்ம பொறுப்பட்ட, அம்மா எனக்கு தலைக்கு மேலே கட்டணும்.
வள்ளியம்மா அம்மா எனக்கு தாயர் பிறந்த இடம் அம்மா எனக்கு தர்மபுரி போட்டால் அம்மா எனக்கு தலைக்கு மேல கட்டடா வள்ளியம்மா அம்மா உனக்கு தாலி பொருத்தம் இல்லை அம்மா உனக்கு தாய் மாமே அம்மா உனக்கு சொந்தம் இல்லை அம்மாவுக்கு மாத பிறந்த இடம் அம்மாவுக்கு மதுரை பட்டம் அம்மாவுக்கு மலைக்கு அம்மாவுக்கு மாலை பொருத்தம் இல்லை அம்மா நீ பிறந்த கோட்டையில் அம்மாவுக்கு மாமா அம்மாவுக்கு சொந்தம் இல்லை அம்மா வள்ளியம்மா உங்களோட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்களா இத்தனை ஆண்டு காலமாக எங்களோடு இருந்த நீ எங்களை விட்டு பிரிந்து சென்று உன் பிரிவால் நினைத்து வாடுகின்றார்களே தாயே உயிர் ஒடுக்கும் போது எத்தனையோ ஸ்திரீகளை கொண்டு வந்து கொடுத்தவோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளா வந்திருக்கிறாங்களம்மா யாரும் அழாதீங்க நான் உங்களை விட்டு பிரிந்தாலும் உங்கள் அறியாமல் தான் இருக்கிறேன் யாரும் பார்த்து சொல்ல வரமாட்டீங்களா தாயே இத்தனை ஆண்டு காலமாக கணவரை பிரிந்து பிள்ளைகளை நல்லதொரு முறையிலே வளர்த்து ஆளாக்கி பிள்ளைகளை நல்லதொரு முறையிலே திருமணத்தை செய்து கொடுத்து பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ்ந்த தாயே வள்ளியம்மா இன்னமும் சொந்த வந்தவங்களா கூட நிக்கிறாங்களம்மா உன் சொந்த மரத்துங்களுக்குலாம் நீ என்னமா சொல்லிட்டு போன தாயே அம்மா உனக்கு குள்ள பசுமாடு அம்மா உனக்கு கொட்டாயில அம்மா அது கட்டி இருக்கும் மணி கொடுத்த பொண்ணு நான் வீடு வந்தா வாசம் நிறைஞ்சு கொய்யா மரம் எனக்கு பிஞ்சருங்க அம்மா எனக்கு வெள்ள பசுமாடு அம்மா நம்ம வாசலில அது கட்டி இருக்கும் அம்மா நம்ம அந்த பொண்ணு வீடு வந்தா நம்ம வாசல் நிறைஞ்சிருக்கும் அம்மா நவச்ச வாழ மரம் அம்மா எனக்கு பிஞ்சருங்க மனம் கட்டி தயிர் எடுத்து மனம் கை கொண்டு மத்த எடுத்து மனம் சாஞ்சி கிடையும் போது மகனுக்கு சங்கு சத்தம் மகனுக்கு கொட்டது அம்மா இது யார் வீட்டு சங்குனா இது யார் வீட்டு சங்குன்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அம்மா நான் பாலாறு வந்தனம்மா அம்மா எனக்கு பாதித்தா பொழுதாச்சோ அம்மா நீங்க பணத்தை எடுக்காதீங்க அம்மா நான் பணத்துக்கு சொந்தக்காரி நான் பூமாலை போட வந்தேன் வள்ளியம்மா இந்த பாவி நான் அனுல்லாத பாவியம்மா
அம்மா உன் மக சாந்தாளுடைய செவிகளுக்கு கேட்கலையா தாயி? எங்க அம்மா இருந்திருந்தா எங்களுக்கு எத்தனையோ சீர்களை கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. எங்க அம்மா எங்க கூட இல்லைன்னு சொல்லி உன் மகள் அழுந்து கேட்கலையம்மா. நாங்க ஆனந்தம் இல்லாத பாவியம்மா. நாங்க ஒரு நாளில் வாழ்ந்தவன்னு சொல்லி உன்னுடைய மகன் செல்வி கஸ்தூரி அழுந்து உனக்கு கேட்கலையம்மா. எங்க அம்மா உயிர் எடுக்கும் போது எங்களுக்கு எத்தனையோ சீர்களை கொண்டு வந்து கொடுத்து வழி எடுத்து வச்சு எங்க அம்மா இன்னைக்கு எங்க அம்மா இல்லைன்னு சொல்லி பிள்ளைங்க அழுறாங்களம்மா. அம்மா அலமரமாயிருந்த என்னுடைய அம்மா இன்று எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று சிவகாமி காட்சி அழுவதோடு சிறுகளுக்கு கேட்கலையா? உடைய மகள்கள் சாந்தா, செல்வி, கஸ்தூரி, சிவகாமி காட்சி அனைவருமாக வந்து சேர்ந்து இந்த ஆலமரங்கள் நாங்க உட்கார்ந்து இத்தனை ஆண்டு காலமாக நாங்க வாழ்ந்தோமே. இத்தனையோ தூரத்தில் இருந்தாலும் என் தாயின் வந்து என் தாயின் மடியில படுப்புன்னு சொல்லி அழுறாங்களம்மா. உன் பிள்ளைகள் அழுவதோடைய சிறுகளுக்கு கேட்கலையா தாயே? அம்மா எனக்கு ஆடி கிருத்திகையோ, அம்மா எனக்கு அண்ணன் இல்ல, அம்மா எனக்கு பண்டிகையா. அம்மா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா அம்மா எனக்கு அண்ட வருஷம் வரும். அம்மா நான் எனக்கு அண்ணன் கோடி முன்ன வரும். அம்மா எனக்கு தாயி கிருத்திகையோ, அம்மா எனக்கு தம்பி இல்ல, அம்மா எனக்கு பண்டிகையா. அம்மா எனக்கு தம்பி இருந்திருந்தா அம்மா எனக்கு கவலை வருஷம் வரும். நான் பிறந்த கோட்டையில் எனக்கு தம்பி கோடி அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா உன் மூத்த மக சாந்தி செல்வி அழுவதற்கு கேட்கலையம்மா. எங்க அம்மா எங்களோட இருந்தவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொன்ன எங்க அம்மா எங்க கூட இல்லையே. இனி நாங்க யாரு போயம்மா அம்மானு கூப்பிட போறோம்னு சொல்லி அழுறாங்களம்மா. உன் மக சிவகாமி காய்ச்சல் அழுவுறாங்கம்மா. எங்க அம்மா எங்க இருந்தாலும் அம்மானு ஒரு வார்த்தை சொன்ன எங்க அம்மா எங்களுக்காக வந்து நிற்பாங்க. எங்க கஷ்ட நஷ்டத்தெல்லாம் எங்க கூட இருந்து எங்க அம்மா எங்களோட உன் பிள்ளைங்க அழுறாங்களம்மா. அம்மா எனக்கு சுக்கு சுரண்டு வரும். அம்மா நான் சொன்ன கப்பல் அம்மா முன்ன வரும். அம்மா நான் சொன்ன கப்பல் ஏறாமே அம்மா நீ சொர்க்கரதோ ஏறிட்டியோ. அம்மா எனக்கு 10 புளிய மரம், அம்மா எனக்கு பந்தாடோ நந்தவனோ. அடக்க முடியல. அம்மா நாங்க பந்தாடி வீடு வந்தா அம்மா எனக்கு பச்சை தண்ணி கொடுத்த. அம்மா எனக்கு பொந்து புளிய மரம், அம்மா இன்னைக்கு நாங்க பந்தாடோ நந்தவனோ. எங்களை பெத்த அம்மா வள்ளியம்மா அம்மா எங்களுக்கு பொந்து புளிய மரம், அம்மா எனக்கு பந்தாடோ நந்தவனோ. அம்மா நாங்க பந்தாடி வீடு வந்தா அம்மா எங்களுக்கு சுடுதண்ணி யார் கொடுப்பா. காரணம் சொல்லி
தான் கேட்டு சொல்லுகிறேன். அம்மா, நீ பெத்த மக்கள் காதுகிட்டே நிக்கிறாங்களம்மா. நீங்க யாரும் அழாதீங்க, நான் பெற்ற மக்களா உங்களுக்கு நான் இருக்கிற நேரத்தில் வந்து சொல்ல வர மாட்டீங்களா தாயே? பெத்தவன் 5 மக்களும் நிக்கிறாங்களம்மா, கண் கலங்கி வாடி. நீங்க யாரும் அழாதீங்க சொல்லுங்களே. அம்மா உங்களோடு தான் இருக்கிறேன், நான் எங்கேயும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகலம்மா. நேரத்தில் வந்து சொல்ல மாட்டீங்களம்மா. எனக்கு மனம் பரமசிவன் மனம் பெத்த பொண்ணு. அம்மா எனக்கு தேவைக்கு 2 கண்ணு. அம்மா நான் தேவை பெத்த பொண்ணு. அம்மா எனக்கு கட்டரம் கையிலே. அம்மா எனக்கு கடுதாசி 2 ஒட்டி வரும். அந்த கடுதாசியை பிரிச்சு பார்த்தா எனக்கு கடுத்த மனது இருக்கும். அம்மா இந்த கள்ளிக்கோரே அம்மா எனக்கு அது இருக்கும். அம்மா எனக்கு சித்திரம் கையிலே. அம்மா எனக்கு சீட்டு 2 ஒட்டி வரும். அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா எனக்கு சேர்ந்த மனது இருக்கும். அம்மா இந்த செல்லிக்கோரே அம்மா எனக்கு அது இருக்கும். அம்மா எனக்கு பால் நிறைய தின்னுதல்லும். அம்மா நான் பால் நிறம் குழஞ்சு. அம்மா நான் பசுமாட்டு கண்ணு. அம்மா எனக்கு மோர் நிறைய தின்னுதல்லும். அம்மா நான் மோர் நிறம் குழஞ்சு. அம்மா நான் மாட்டு கண்ணல்ல. அம்மா நம்ம சேனையெல்லாம் குடிக்கும் தண்ணி. அம்மா எனக்கு சேரா குழம்பு தாடி. அம்மா எனக்கு தப்பாது வாங்கி வந்து உன்னை பொதுச்செயலும் பார்ப்பதற்கா
காசெல்லாம் என்னமா சொல்லுகிறாங்க அம்மா நான் கண்ட கனவிலே